ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் இப்னு அத்தியா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே ஜக்காத்தை வசூல் செய்து வருவதற்கு அவர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஜக்காத்தை வசூல் செய்து வாருங்கள் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லியிருந்தார்கள். அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார்கள். இப்னு அத்தியா என்பவர் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக சென்றார்கள், வசூல் செய்து வந்தார்கள். ஆனால் வசூல் செய்து வந்த அந்த இப்னு அத்தியா அவர்கள் ஒரு பெரிய பையை நபியிடம் கொடுத்தார்கள். நபிய நாயகமே, இது ஜக்காத் வசூல் செய்த தொகை என்பதாக கொடுத்தார். கொடுத்து விட்டு அடுத்து சொன்னார், இந்த பை இருக்கிறது, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்த பை என்பதாக சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், தாங்கள் தங்களுடைய தாய் தந்தையினுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால், உங்களுடைய அப்பாவின் வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த அன்பளிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. நீங்கள் அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக சென்ற காரணத்தால் உங்களுக்கு இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது. இது உங்களுக்கு அழகல்ல, இது அரசாங்கத்திற்கு சேர வேண்டியது. இப்படி அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த பணம் இருக்கிறது, இது சரியல்ல, இது இவர்களுடைய நேர்மையை குலைக்கக்கூடிய, நேர்மையான வாழ்க்கையை குலைக்கக்கூடிய ஒரு செயல். எனவே இந்த அன்பளிப்பை நீங்கள் கொடுத்து விடுங்கள், இது உங்களுக்கு சேர்ந்தது அல்ல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகாரிகள் பொறுப்பை செய்ய வேண்டுமே தவிர பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய இடங்களில் அன்பளிப்புகளை பெற்றால் அவருடைய பொறுப்பிற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஏற்படலாம். யாராவது தவறுகள் செய்தால் அவரிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு சரி செய்து கொள்ளக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை என்பது இதிலே வந்துவிடும். எனவே அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு புரிவது போல சொல்லி அந்த பணத்தை அரசாங்கத்திலே சேர்த்தார்கள். பிறகு அன்று மாலை அவர்கள் நடந்த ஒரு உபதேசத்திலே சொன்னார்கள், ஒரு மனிதரை நான் வசூல் செய்ய அனுப்பி வைத்திருந்தேன். ஆனால் அவர் இது வசூல் செய்த பணம், ஜக்காத்துடைய பணம், இது எனக்கு கிடைத்த அன்பளிப்பு என்று சொன்னார். அப்படி அன்பளிப்புகள் பெறுவது சரியல்ல. அவர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அன்பளிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அரசாங்க அதிகாரியாக இருந்ததால் அவருக்கு அன்பளிப்பு கிடைத்தது. எனவே அந்த அன்பளிப்பு அரசாங்கத்திற்கு தான் சேர்ந்தது, அவருக்குரியது அல்ல. இப்படி அதிகாரிகள் அன்பளிப்பை பெறுவது அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும், அவர்களுடைய தூய்மையான நடவடிக்கையை அது கெடுத்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலும் சொன்னார்கள். என்ன, இவர் ஒரு அரசாங்க அதிகாரியாக நாம் நியமித்திருக்கிறோமே, இந்த அதிகாரிடத்திலே இப்படி சொன்னால் ஏதாவது நினைத்துக் கொள்வாரோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த அதிகாரியை தனியாக அழைத்து அவரிடத்திலும் சொன்னார்கள், இதே போல வேறு யாரும் நடந்து கொள்ளக்கூடாது, வேறு யாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பொதுவாக மக்களிடத்திலும் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் இப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை எடுத்து சொன்னார்கள். உண்மையை எடுத்து சொல்வதில் யாராக இருந்தாலும் தயக்கம் காட்டாமல் அந்த இடத்திலே இது உண்மை, இது சரியல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல உண்மையை உடைத்து சொல்லக்கூடிய, உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பழக்கம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் முன்பாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியத்திலே செய்து கொண்டிருந்த அந்த பல காரியங்களை சுட்டி காட்டினார்கள். ஸபானா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரர் அதீ இப்னு ஹாத்திம் இடத்திலே சொன்னார், நீங்கள் போய் நபியை சென்று சந்தித்து வாருங்கள் என்று சொன்னார். அவரும் பல தயக்கத்திற்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய உபகாரம் செய்தார்கள். ஒரு அன்சாரி தோழர்களுடைய வீட்டிலே தங்க வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அதீ இப்னு ஹாத்திம் அவர்கள் நபியை வந்து சந்தித்து செல்வார்கள். அப்படி செல்கின்ற பொழுது, என்ன அல்லாஹு அக்பர் என்று கூறுவதற்கு நீ பயப்படுகிறாயா? இதைவிட சிறந்த வார்த்தை, இதைவிட சிறந்த ஒன்றை நீங்கள் காட்டிவிட முடியுமா என்பதாக வெள்ளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் உங்கள் தீனிலே இருந்து கொண்டிருந்ததை விட நீங்கள் இந்த தீனிலே இருப்பதுதான் மிக சிறந்தது. உங்களுடைய மார்க்கத்தை விட இந்த மார்க்கம் சிறந்தது. உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் என்னென்ன பல தவறான விஷயங்களை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு எடுத்து சொன்னார்கள். இதை கேட்டவுடன் அவர் மிகுந்த ஆச்சரியம் கொண்டு, நான் தூய முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம்.
அவர் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு காரணத்திற்காகவெல்லாம் அவருடைய பழைய வாழ்க்கையை எடுத்து சொல்லாமல் இருக்கவில்லை. உங்களுடைய பழைய வாழ்க்கையில் இத்தகைய பல தவறுகள் இருந்திருக்கிறது, நீங்கள் ருக்கூசியாக இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் கனிமத் பொருளை உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறீர்கள், உங்கள் மார்க்கத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் வழி தவறியவர்கள் என்றெல்லாம் அவரை பார்த்து, அவருடைய மார்க்கத்தை பார்த்து அவரிடத்திலேயே இந்த உண்மையை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த இருந்த நிலையை சுட்டி காட்டுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கியதில்லை. உண்மை எதுவோ அதை அங்கே உரைக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மனைவியின் முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்பாக உண்மையை தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து குள்ளமான பெண்ணு என்று சொல்லிவிட்டார்கள். இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு இந்த செய்தி எட்டியவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீங்கள் சொன்ன வார்த்தை மிகவும் தவறு, நீங்கள் ஒருபோதும் அப்படி சொல்லி இருக்க கூடாது. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கடலிலே கலக்கினால் கடல் நீர் அனைத்தும் நாசமாகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய கடலையே இந்த வார்த்தை நாசமாக்கிவிடும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து, குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து குள்ளமானவளே என்று சொல்வது அது மிகுந்த தவறாக இருக்கிறது. அது ஒரு மிகுந்த ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மனைவி தானே சொன்னால் கோபித்துக் கொள்வார்களோ அல்லது சங்கடப்பட்டுக் கொள்வார்களோ என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கவில்லை. இந்த இடத்திலே எதை சொல்ல வேண்டுமோ, எது உண்மையோ அந்த இடத்திலே அந்த உண்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இளைஞர்களுக்கு முன்பாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட உண்மையை சொல்வதில் யோசித்ததில்லை. உண்மை என்னவோ அதை அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், இரவெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கிறார் என்று அவரை அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்பதாக, இரவெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதாக, வணங்குவதாக நான் கேள்விப்படுகிறேனே என்பதாக சொன்ன பொழுது, ஆம் நாயகமே என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், இது நல்லதல்ல. உங்களுக்கு வயோதிகம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும், அதே போல உங்களுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையும் இருக்கும். எனவே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டே இருந்தால் அந்த கடமைகளில் நீங்கள் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும், கடமைகளில் செய்வதில் முன்பின் ஏற்படும். எனவே அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோன்பை குறைத்தார்கள். ஆனால் அவர்கள் விட்டபாடு இல்லை. கடைசியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நோன்பை நீங்கள் வையுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு என்றால் என்ன என்பதாக கேட்டபொழுது சொன்னார்கள், ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பு வைக்க மாட்டார்கள். இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு என்று சொன்னார்கள். சரி நாயகமே, நான் இனிமேல் அப்படியாவது வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் நோன்பு வைப்போ, ஒரு நாள் நோன்பு விட்டு கொண்டிருந்தார். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் தினந்தோறும் குர்ஆன் ஓதுகிறீர்கள், இரவு முழுக்க ஓதுகிறீர்களே, உங்களுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னார்கள். இல்லை நாயகமே, நான் இன்னும் நிறைய ஓதுவேன் என்று சொன்ன பொழுது, அப்படி வேண்டாம், 20 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், 20 நாட்களில் குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இல்லை நாயகமே, நான் இன்னும் அதிகமாக ஓதுவேன். அப்படியானால் 10 நாட்களில் ஓதி முடியுங்கள் என்று சொன்னார்கள். இல்லை நாயகமே, நான் இன்னும் அதிகமாக ஓதுவேன் என்று சொன்ன பொழுது, வாரம் ஒரு நாள் குர்ஆனை ஓதி முடியுங்கள், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை முழு குர்ஆனையும் ஓதுங்கள். நீங்கள் தினந்தோறும் ஓதி முடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிற்காலங்களில் முதுமை பருவம் ஏற்படும். இந்த தொடர்ச்சியான இந்த அமல்களை செய்வதில் உங்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும். அது மட்டுமின்றி உங்களுக்கு மனைவி மக்களுடைய கடமையும் இருக்கிறது. எனவே நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வது அது சரியல்ல. ஆனால் எது சரி, இந்த சஹாபிக்கு எப்படி சொல்ல வேண்டும்,
இதுதான் சரி, இப்படி செய்யாதீர்கள், நீங்கள் தினந்தோறும் நோன்பு வைக்காதீர்கள், அது உங்களுக்கு நல்லது அல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் அது நல்லது அல்ல, எனவே நீங்கள் இப்படி நோன்பு வையுங்கள் என்று அந்த இடத்திலே அந்த சஹாபிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான விஷயத்தை சொன்னார்கள். தினந்தோறும் குரான் ஓதி கொண்டிருக்கிறீர்கள், தினந்தோறும் ஒரு முறை குரான் முடிக்கிறீர்கள், அப்படி வேண்டாம், வாரத்திற்கு ஒரு முறை முடியுங்கள் போதும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்போ எந்த இடத்திலே எது சரியான விஷயமோ அந்த சரியான விஷயத்தை சொல்வதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தம்மை நேசித்த சஹாபாக்கள், தாம் நேசித்த சஹாபாக்களிடத்திலே கூட உண்மையை சொல்லுவதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள். என்ன காட்ட மாட்டார்கள்? தயக்கம் காட்ட மாட்டார்கள். நிலையத்திற்குரியவர்களே, உசாமா இப்னு ஸைத், உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக ஆக்கி போருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சஹாபாக்களில் பலர்கள் உசாமத் இப்னு ஸைத் அவர்களுடைய தலைமையை பற்றி நாயகத்திடத்துல குறை சொல்லுகிறார்கள். உசாமத் இப்னு ஸைதுடைய தலைமை அப்படி இப்படி என்பதாக குறை சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசாமத் இப்னு ஸைத், உசாமாவுடைய தந்தை ஸைது ஒரு மிகச்சிறந்தவராகவும் இருந்தார், அவர் ஒரு படை தளபதிக்கு முழுமையான தகுதி படைத்திருந்தார், அவரையும் தாங்கள் குறை சொன்னீர்கள் அல்லவா, தகுதியான ஒரு நபரையே நீங்கள் குறை சொன்னீர்கள் அல்லவா, பிறகு நீங்கள் எப்படி அவரை குறை சொல்லாமல் இருப்பீர்கள்? ஸைதுக்கு அடுத்தபடியாக எனக்கு மிகவும் பிரியமானவர் இந்த உசாமா தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு உண்மையை போட்டு உடைத்து சொன்னார்கள். இப்படியே குறை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், நீங்கள் இவருக்கு தகுதி இல்லை, இவருக்கு தலைமைத்துவத்திற்கு தகுதி இல்லை, இவருடைய தலைமைத்துவத்தில் குறை இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இதற்கு முன்னால் இவருடைய தகுதியான இவருடைய தந்தையை கூட நீங்கள் குறை சொன்னவர்கள் தானே என்பதாக தம்மை நேசித்த சஹாபாக்களிடத்திலே கூட உண்மையை சொல்வதில் ஒருபோதும் அவர்கள் யோசிக்கவில்லை. இந்த இடத்திலே உண்மையை சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் அதற்கு பிறகு அமைதியாக ஆனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எல்லா இடங்களிலும் உண்மையை சொன்னார்கள். அந்த உண்மையை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சொன்னால் இவர்களுக்கு புரியும் என்ற அந்த விதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை உரைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகத்துடைய நிறைய நற்பண்புகளில் ஒன்று இந்த உண்மையை உரைப்பது. யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் யாருக்காகவும் பயந்தும் சரி, யாருக்காக விட்டு கொடுத்தும் சரி, உண்மையில் தளர்வு என்பது, உண்மையை உரைப்பதில் தளர்வு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்ட மாட்டார்கள். எனவே நாமும் எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், சரியான சமயங்களில் உண்மையை நாம் உரத்து சொல்லிவிட வேண்டும். அதுதான் சிறந்த ஒரு பண்பாக இருக்கிறது. அத்தகைய ஒரு பண்பை அல்லாஹ் நம் வாழ்நாளில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.